எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் பொரியல். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கோவக்காய் மாதிரியே தெரியாது. அது இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் அடுப்பு பற்ற வைக்காமே ஃபஸ்ட்டு இதை செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயில் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், அதையும் அதில் போட்டுக்கலாம். எவ்வளோ நைஸாக நறுக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நறுக்கிங்க. ஒரு தக்காளி, அடுத்தது உப்பு, ஜீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல அதுவே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. பரட்டி விட்டுட்டு இப்போ தான் ஸ்டவ் பற்ற வைக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிண்டி வேக வச்சோன்னாக்கா நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். இதில் நம்ம கடைசியாக ஒன்று சேர்க்க போகிறோம். அதை சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் பரட்டி விட்டோன்னா நல்லா சுருளை வெந்து வந்துடும். கடைசியாக கடல மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ கோவக்காய்க்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. பரட்டி விட்டு நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு சும்மா குயிக்காக பார்த்துடலாம். பலாக்கொட்டை, சுண்டைக்காய், மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார். பலாக்கொட்டை, மாங்கொட்டை இருக்குல்ல, அதையும் நம்ம சாம்பாரில் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா முத்தின கொட்டையாக இருந்துச்சுனாக்கா மாங்காய் கட் பண்ணக்குள்ளார அதையும் எடுத்துக்கலாம். பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாங்கொட்டையும் போட்டுக்கலாம். அதுலேயே பலாக்கொட்டையை பருப்போடையே வேக வச்சிடலாம். தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு பருப்பை வேக வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிட்டு முருங்கைக்காய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய், சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த மாங்காயும் போட்டுடலாம். அதுலேயே காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் அதிலே ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு, பருப்பை அதில் ஊற்றி வேக வச்சிடலாம். இந்த காம்பினேஷனில் ஒரு வாட்டி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்லாம் வாங்க.